அருந்தரும் புத்தி
பெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்கராகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நாமலை எதற்கு படைத்தார்? ஏன் படைத்தார்? ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. என்ன இவ்வளவு ஜடவா சொல்லுவீரு? ஆமாப்பா, காரு வந்து பெட்ரோல்ல ஓடுது, சரிதான். பஸ் வந்து டீசல்ல ஓடுது, சரிதான். நம்ம கதை என்னைக்குனாலும் கடன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து தண்ணியில ஓடுது. கடன் வாங்காம இருந்தா தானே கடன் அடைக்க முடியும். தேவைப்படும் போது கடன் வாங்கி தானே ஆக வேண்டியிருக்கு. கடன் வாங்குவதற்கு நல்லா உழைக்கணும். என்னைக்கு நம்ம கல்யாணம் முடிச்சோமோ ஆடம்பர செலவு இல்லாம வாழ்ந்தா கடன் இல்லாம வாழ முடிச்சோம்னா சும்மா இருக்க முடியுமா? என்ன 2-3 பிள்ளை குட்டி ஆகி போகுது. சரி, பிள்ளை குட்டி ஆச்சுன்னா அந்த பிள்ளைல படிக்க வைக்க வேண்டியிருக்கு, வளர்க்க வேண்டியிருக்கு. ஆமா, அப்படிங்கும்போது நம்ம உழைப்பு காண மாட்டேங்குது. சரிதானே, பக்கத்துல கடன் தான் வாங்க வேண்டியிருக்கு. அப்ப இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்படுவேன்னா முதலாவது கல்யாணம் முடிக்காமலே இருந்திருக்கலாம். இந்த விவரம் தெரிஞ்சுதா கல்யாணம் முடிக்காமலே இருந்திருப்பேன். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. ஆட்சிக்கு உனக்கும் டிவோர்ஸ்க்கு நான் ரெடி பண்ணுதேன். அது இன்னும் டிவோர்ஸ் பண்ணோம்னா நம்ம கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம ரோட் அலைய வேண்டிய சூழ்நிலை. ஏற்கனவே இப்ப அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அது அப்படித்தான் இருக்கு. அதனால இன்னும் டிவோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்தணும். ஆமா, உப்ப தின்னவன் தண்ணியை குடிக்கணும். யாமனு கேட்கணும். கல்யாணத்தை முடிச்சிட்டிய காலத்தை எப்படி கொண்டு செல்லணும்ல, அதனால மரத்தை வச்சா தண்ணி ஊத்தணும்ல. அது மாதிரி மனைவியை நம்ம கண்ணு கருத்துமா பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் குடும்பம் ஆகும். கடனை உடனே வாங்கினா தானே அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியுது. நீர் அந்த கடை வாங்குற வேலையிலே ஏறும். கடத்தை வாங்காம இருக்கிறத வச்சு நம்ம சமாளிச்சு குடும்பத்தை ஓட்டணும். அப்படியே கொண்டு சென்னோம்னா நம்ம கூடிய காலத்துக்கு கடன் இல்லாம இருந்தாலும் காவையத்து கஞ்சி குடிச்சா போதும். நீர் கடை வாங்குது என்ன கடை வாங்குது? கடை வாங்கினா அவன் சீரையை கேக்கா, சட்டையை கேக்கா, பவுடர் வேணுங்க, கண்ணாடி வேணுங்க. சரிதானே, அப்ப அவளைத்தான் வேலைக்கு போக சொல்லணும். அவன் தங்க நகை வேணுங்க, தங்க வாங்குற மாதிரியா இருக்குமோ. ஆமா, 1 கிலோ 9500 ரூபாய் ஆகி போச்சு. சரிதானே, குறையத்தானே. அப்படிங்கும் போது குறையும் நினைக்கிறேன். இல்ல, ஒரு 5000 ரூபாய்க்கு வந்துடணும். ரேட்டு ஏறி போச்சு.
2 நாளா 8500க்கு நின்னுச்சு. இன்னைக்கு 9550. அது மேல வரும் கீழே வரும் அதெல்லாம் சொல்ல முடியும். வியாபாரம் தானே, கூடும் குறையும். பிறகு அதாவது ஆண்டவன் வந்து மனு உலகிலே மனிதர்களை அப்போ இந்த மனு உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகவே இந்த உலகத்தை படைத்து படைத்தது ஒரு உலக மக்களுக்கெல்லாம் என்ன ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து முக்கண்ணனாகிய சிவபெருமான் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் எந்த விதமான குறைவும் வராமலே சிவபெருமான் மக்களை பாதுகாத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவன் படைத்ததோ உலகமெல்லாம் அன்றாடமும் பட்டினி இல்லாமலே படியளந்து வருகிறார். அவர் எப்படி படியளந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி படைத்தார் சிவன் உலகமெல்லாம் அவரை படைத்தார் சிவன் உலகமெல்லாம்
அருந்துங்கோ என்று ஆதி பராசக்தி ஆண்டவனுக்கு பாலும் பழம் எல்லாம் கொடுத்து உண்ணுங்களே உண்ணும் என்று உபசாரம் செய்து பகவானும் பார்வதியும் பார கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். பெண்கள் வந்து கணவன் வந்து சாப்பிடும் போது என்ன பக்கத்திலே நிப்பாங்களாம். அதானே பக்கத்துல நின்னுக்கிட்டு ஆமா கணவனுக்கு இலைய விரித்து ஆமா முதல்ல தண்ணியை வச்சு சரி அப்புறம் தண்ணி தொளிச்சு அப்புறம் உப்பு வைப்பாங்க. சரிதானே உப்பு வச்சு கூட்டு பொரியல் பரிமாறி சரி சாதத்தை வச்சு ஆமா அந்த கணவன் சாப்பிடும் போது சரி பெண்ணாவது அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம கணவன் சாப்பிடக்கூடிய தட்டு இலையில வந்து என்ன குறையுது இருக்கு கூட்டு குறையுதா இல்ல பொரியல் குறையுதா இல்ல வந்து ஊறுகாய் குறையுதா என்ன குறையுது சாப்பாடு குறையுதா சரி எது வைக்கணும் அப்படின்னு ஆமா எடுத்து பக்கத்துல பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் பெண்கள் அந்த காலத்துல. எடுத்து வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுவும் போக கட்டிய கணவன் சாப்பிட்டு மிச்சம் வச்சதைத்தான் அந்த காலம் சாப்பிடுவாங்களாம். ஆடா ஒரு ரூபாய் சோறு நம்ம கணவர் மிச்சம் வைக்க மாட்டாருன்னு ஏங்கிட்டு நிப்பாங்களாம். அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்களாம். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருந்தானா நீ சாப்பிடுறதுனா சாப்பிடும் உனக்கு சாப்பிட மனசு இல்லைன்னா நாய்க்கு தூக்கி வையும். எப்படி மிச்சம் சோறு ஒரு வாரம் நீ சாப்பிட நம்ம சொன்னோம்னா அவ என்ன சொல்றது தெரியுமா கொண்டாட்டி நீ பல்லு தேய்ச்சி எத்தனை நாள் ஆகுது சரி நீ ஒழுங்கா பல்லு தேய்க்க முதல்ல பல்லு தேய்க்கலைனாலும் பரவாயில்ல நீ போடுறது கோயிலைக்கும் சரி நீ குடிக்க பீடிக்கும் நீ அடிக்க தண்ணிக்கும் நீ மிச்சம் வைக்க சோத்தை சாப்பிட்டோம்னா ரொம்ப லட்சணமா இருக்காது. நாய் கூட திங்காது அப்படிங்க அதேதான் நம்ம நடந்துக்க முறையும் அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து அப்படியெல்லாம் கிடையாது. பார்வதியும் பகவானுக்கு அருந்துங்கள் அருந்தும் என்று ஆதி பராசக்தியானவள் உபச்சாரங்களை செய்து சிவனோடு சக்தியுமாகவே கையிலே கொலுவிருந்து வருகிறார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. சிவபெருமான் என்றைக்கும் போலவே அன்றைக்கும் அகில உலகம் எல்லாமே அமுதளக்க பயணமானார். பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்மளும் தினமும் இந்த ஆண்டவனுக்கு படியிழந்து வாங்கன்னு படியரிசியை எடுத்து கொடுக்கும். சிவனும் நான் போயிட்டு வரேன்னு படியிழக்க பூலோகத்துக்கு போறாரு. ஆனா வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவே படியிழந்து விட்டு வருகிறார். அப்படி என்ன இந்த ஆண்டவே படியிழந்திருக்க முடியும்? எப்படி முடியும்? இவர் படி அளந்துட்டு வாராரா இல்ல படைத்த மனுக்களை எல்லாம் பட்டினி போட்டு தான் வாராரா? அதனால இந்த இறைவனோடு சென்று இவருடைய படியிழப்பை நாமல் பார்த்து வர வேணும் என்று ஆதி பராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த சிவனை அழைத்து என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஆதி சக்தி வார்த்தை கேளோ நீங்க இறையிலே உலகம் எல்லாம் நீங்க இறையனுக்கு போகும் போது நம்முடைய படியளப்பை உமையவளும் பார்க்க வேணும் எரிய பார்த்தவள படியளப்பை ஆதி சக்தி பார்க்க வேணும் என் கடவுளோட படியளப்பை எரிய படியளப்பை தங்கை பார்க்க வேணும் நான் தங்கை பார்க்க வேணும். அங்கே ஈஸ்வரியும் சொன்ன போது அந்த இறைவன் உயர்ந்து செய்வாரே. ஏய் பார்வதி என்னைக்குமே நான் ஆண்டவன் தானம்மா உலகம் எல்லாமே படியெடுக்க போவேன் வருவேன். இன்னைக்கு திடீர்னு ஒரு நாளும் இல்லா திருநாளாக நானும் உங்க கூட வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. உன்னை அழைத்து போறதுனால எனக்கு ஒன்றும் இல்லையடி. அழைத்து செல்லுங்கள். உலக மக்களுக்கெல்லாம் நான் படியெடுக்க போனேன் என்று சொன்னா பார்வதி நீ பெண்ணாக பிறந்தவள் ஏழை மனம் கொண்டவள் சக்தியின் மனதோ இரக்க குணம் உடையது. உலக மக்களை எல்லாம் ஒருவர் ஏழையாக இருப்பார் இன்னும் ஒருவர் பணக்காரராக இருப்பார். ஒருவர் மாளிகையில் இருப்பார் இன்னும் ஒருவர் மண் குடிசையிலே இருப்பார். அதனால நீ அவர்களை எல்லாம் பார்த்தேன்னு சொன்னா ஏன் ஆண்டவா அவங்களுக்கு அப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஏன் என்ன ஆச்சு இப்படி இருக்காங்க அப்படின்னு நீ ஒண்ணு ஒண்ணா என்கிட்ட
கேட்கும் போது உங்ககிட்ட பதில் சொல்லாம என்னால வர முடியாது. சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லணும்ல. அதனால படியளக்க நேரம் இருக்காது, உனக்கு பதிலை சொல்லத்தான் எனக்கு நேரம் இருக்குண்டி. ஆமா, நீ கைலாசத்துல உட்கார்ந்து நான் ஆண்டவன் போய் படி அளந்து விட்டு திரும்பி வருகிறேன் என்றும் போல் நான் வருகிறேன் என்று சிவபெருமான் பார்வதியை அமர வைத்து விட்டு ஆமையா படைத்த உலகத்திற்கே படியளக்க வருகின்றார். எப்படி வருகின்றார்? வருகிறார் வருகிறார். சரி, அப்பந்தான் இந்த பார்வதாதேவி பார்த்தா என்ன செய்கின்றாள்? அது எப்படி இந்த ஆண்டவன் படியளக்க போகும்போது நம்மள வேண்டாம்னு சொல்லுவாரு. அப்ப இவர் படியளப்புல ஏதோ ஒரு குறை இருக்கு. ஏதோ ஒரு குறை இருக்கு. மடியிலே கணம் இல்லைன்னா வழியில நமக்கு பயன் தேவையில்லை. இந்த மனசுக்குள்ள ஆண்டவன் இப்படி நம்மள வேண்டாம் நினைக்காருன்னா இவர் படியளப்புல வந்து ஏதோ ஒரு குச்சம் குறை இருக்கு. அதனாலதான் இந்த ஆண்டவன் நாமளே அழைத்து கொண்டு போகவில்லை. அதனால இந்த இறைவனார் படியளப்பை இன்னைக்கு பரிசோதித்து பார்க்க வேணும் என்று அவள் யாரை வரவழைத்தாள் தெரியுமா? யாரையா? விஸ்வகர்மாவை வரவழைத்து மகனே விஸ்வகர்மா நீ என்னுடைய வார்த்தை கேளு. அப்பா நீ சித்திரமாய் செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா. என்ன செய்கின்றார்? என் மகனே விஸ்வகர்மா, என்னம்மா? சிவனாருடைய படியளப்பை நான் என்னவென்று பார்க்கணும் அப்பா. சரி, அதனால நீ அளந்தாலே சிறிய சிமிழை கடைந்து உடனே அதை கொண்டு விட்டு என்னிடத்திலே வா. அம்மா பார்வதி, உனக்கு தங்கத்தால் சிமிழ் கொண்டு வரட்டுமா? வேண்டாம். வெள்ளியால் சிமிழ் கொண்டு வரட்டுமா? வேண்டாம். அதாவது பொன்னினால் செய்து கொண்டு வரட்டுமா? எப்பா விஸ்வகர்மா, வெள்ளி சிமிழ் கொண்டு வரட்டுமா? நீ சொன்ன மாதிரி தங்க சிமிழ் வெள்ளி சிமிழ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சரி, காஞ்சனம் கம்பு வெட்டி அழகான கட்டை சிமிழை செய்து கொண்டு வந்து போதும். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஆட்டுமென்று சம்மதித்த விஸ்வகர்மா என்ன செய்கின்றார்? பார்வதிக்காக சிமிழை செய்ய வேணும் என்று வேண்டும் அவர் காஞ்சனம் கம்பு வெட்டி அவர் கட்டை சிமிழ் ஒன்று பண்ணி அவர் பூவரசம் கம்பு வெட்டி சிமிழும் தான் கடைந்து அதில் திருக்கோடானை போட்டு போட்டு அவரை சீரை போட்டு மேலே போட்டு சிவனுக்கேத்த வரணம் தீட்டி அதை பார்வதியின் கையில் ஊடு பார்வதியின் கையில் வாங்கி பகவான நினைப்பாளா வரட்டு இன்னைக்கு இந்த ஆண்டவன் அவர் எப்படி படை இழந்துட்டு வாரான்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சிறிய சிமிழை வாங்கினா. சிமிழ் இருப்பதோ ஒரு எலும்புச்சங்கனி வடிவம். இந்த சின்ன சிமிழுக்குள்ள சிவனுக்கு தெரியாம ஏதாவது ரெண்டு உயிரை நம்ம பிடிச்சு அடைக்கணும். சிவனுக்கு தெரியாம பிடிச்சு அடைச்சாதான் இவர் படி இழக்காரா படி இழக்கலையான்னு நமக்கு தெரியும். அப்படியே பார்வதி சிறிய சிமிழுக்குள்ள எந்த உயிரை இப்படி தடைக்கலாம்னு பார்த்தா. பார்க்கும்போது ரெண்டு யானையை பிடிச்சி அடைப்போமான்னு யோசனை பண்ணுதா? யானையை பிடிச்சு அடைச்சா சிமிழுக்குள்ள நிக்குமாயா? முதல்ல ஏன் நிக்காது?